ஸோ இந்த இன்விசிபிள் பிரேசஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் மேட் அவுட் ஆஃப் அ தெர்மோபிளாஸ்டிக் மெட்டீரியல். அதாவது ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிற ஒரு டிரான்ஸ்பரண்ட் ட்ரேஸ் மாதிரி வரும். நம்ம இப்போ இந்த இன்விசிபிள் பிரேசஸ் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்? கம்பல்சரி அந்த டியூரேஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரிமூவபிள்ங்கிறனால அலட்சியமாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அது ப்ராப்பராக வியர் பண்ணலைன்னா வயசாயிடுச்சு, இனிமேல் வந்து இந்த அலைன் ஆகுறதுல ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆக்சுவலி இது கிடையாது. இது ரொம்ப காமனான ஒரு மெத்து. ஸோ நம்ம பிரேசஸ் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை அலைனரோ பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சில ஃபேக்டர்ஸ் தான் கன்சிடர் பண்ணணும், நாட் ஏஜ். மோஸ்ட் ஆஃப் த டென்டல் ப்ராப்ளம்ஸ், பல்லு மட்டும் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குன்னா நம்ம பேஷண்ட் நம்ம கிட்ட வாங்கிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் வியர் பண்ணல. ஏன்னா அலைனர்ஸ் வந்து கம்பல்சரி 22 hours கிட்ட நம்ம வியர் பண்ணணும். ஒன்லி நீங்கள் வந்து சாப்பிட்றப்பையும் ப்ரஷ் பண்ணுறப்ப மட்டும்தான் வந்து அதை ரிமூவ் பண்ணணும். நம்ம ஸ்பெண்ட் பண்ணி பே பண்ணிட்டு நம்ம வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் வியர் பண்ணல அப்படின்னா டூத் மூமெண்ட் டெஃபினட்டாக நடக்காது. டென்டிஸ்டோட கன்சென்ட் எல்லாமே வந்துட்டு கன்சல்ட் பண்ணாமே போயிட்டு நம்ம அது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணலாமா? நீங்களா போய் ஒரு அலைனர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்போ டியவமன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்வேதா. இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளச்சேரியில் இருக்க லக்ஸ் டென்டல் கிளினிக் தான் வந்திருக்கேன். இங்கே நம்ம டாக்டர் சிவரஞ்சனி மேம் கூட தான் இன்னைக்கு பேச போகிறோம். வாங்க பேசலாம். ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே மேம். இப்போ நான் வந்து இன்னைக்கு என்ன டாபிக் பேசலான்னு வந்திருக்கேன்னா, இன்விசிபிள் பிரேசஸ். ஏன்னா இப்போ நிறைய பேர் அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பல்லுக்கு கிளிப்பு போடுறது அப்படின்னு நார்மலாக சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இந்த இன்விசிபிள் பிரேசஸ்னு ஒன்று பெரும்பாலும் எல்லாரும் சொல்லி கேட்குறோம். அப்படின்னா என்னது மேம்? இன்விசிபிள் பிரேசஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மெட்டல் பிரேசஸ்லாம் அந்த காலத்துலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் வந்து என்னென்னா ஒரு மெட்டல் ப்ராக்கெட்ஸ் வந்து நம்ம டூத்தில் ப்ளேஸ் பண்ணி ஒரு வயரை வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை மந்த்லி ஆக்டிவேட் பண்ணி பல்லை வந்து மூவ் பண்ணி கொண்டு வருது. இதுதான் வந்து நார்மல் கன்வென்ஷனல் பிரேசஸ். ஸோ இதில் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பேஷண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. லைக் அது வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும், டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், அது நாக்கில் குத்துறது, கம்ஸில் வந்து பியர்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த இன்விசிபிள் பிரேசஸில் பெருசாக இருக்காது. ஸோ இந்த இன்விசிபிள் பிரேசஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் மேட் அவுட் ஆஃப் அ தெர்மோபிளாஸ்டிக் மெட்டீரியல். அதாவது ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிற ஒரு டிரான்ஸ்பரண்ட் ட்ரேஸ் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட் ட்ரேஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப்டர் ஸ்கேனிங் யுவர் டீத் நம்ம பேஷண்ட்டுக்கு, இந்த பர்டிகுலர் பேஷண்ட்க்கு ஒரு செட் ஆஃப் ட்ரேஸ் வந்து நமக்கு ஃபேப்ரிகேட் ஆகி வரும். ஸோ இது வந்து அவங்க வந்து அப்பர் அண்ட் லோவர் ஆர்ச்சில் வந்து பிளேஸ் பண்ணிடுவாங்க. இதோட மெயின் அட்வான்டேஜ் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து மெயின் கன்சர்ன் அவங்களுக்கு வந்து பிரேசஸ் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து தெரியக்கூடாது. அண்ட் ஆல்சோ எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே ஃபாஸ்ட்டாக முடியணும். ஸோ இது ரெண்டுமே மெயின் அட்வான்டேஜ் இந்த இன்விசிபிள் பிரேசஸ்க்கு. ஸோ இதை நம்ம வியர் பண்ணியிருக்கிறப்போ ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக், ஒரு இன்விசிபிள் ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம பல்லில் இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர, இது வந்து ரொம்ப க்ளோஸாக நம்ம கிட்ட வந்து பார்த்தா தான் ஏதோ நம்ம பல்லில் இருக்குன்னே தெரியும். ஸோ இந்த மீடியாவில் இருக்க பர்சன் லைக் யூ, உங்களுக்குலாம் வந்து இது ரொம்பவே ஒரு அட்வான்டேஜ் ஆக்சுவலி. ப்ளஸ் இது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும், பார்ட்டி அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம் பிரேசஸ் ட்ரீட்மெண்ட்டில். ஸோ அது சொல்கிறப்பே பாதி பேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இதில் நிறைய ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. பிகாஸ் நீங்கள் சாப்பிட்றப்போ அதை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கான பாக்ஸில் வச்சுட்டு நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இதை வியர் பண்ணுவீங்க. ஸோ ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதுக்கு டோட்டலி கிடையாது. ஸோ இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கிறனால இப்போ நிறைய பேர் வந்து இன்விசிபிள் பிரேசஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. இது ஆக்சுவலாக வந்து அடல்ட்ஸும் யூஸ் பண்ணலாம் அண்ட் யங்ஸ்டர்ஸும் யூஸ் பண்ணலாமா? இப்போ கரண்ட்டாக வந்து கொஞ்சம் சில்ட்ரனுக்குமே வந்து இந்த இன்விசிபிள் பிரேசஸ் வந்து அவைலபிள், ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ட்ரீட்மெண்ட். லைக் ஒரு 8 years 9 yearsலேயே வந்து இன்விசிபிள் பிரேசஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் வந்து இது ஒரு க்ரைட்டீரியா கிடையாது. குழந்தையா இருந்தாலுமே சரி, நாட் மில்க் டீத், அதாவது பால் பற்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு கிடையாது. நம்மளோட பெர்மனன்ட் டீத்தை குழந்தையா இருந்தாலும் சரி, அடல்ட்டாக இருந்தாலும் சரி, ஈவன் ஒரு மிடில் ஏஜ் பர்சன் கூட அவங்க பல்ல அலைன் பண்ணிக்கணும்னா இது பண்ணி. ஓகே, லைக் எல்லாருக்கும் ஒரு டவுட்ஸ் இருக்கும். என்னன்னா ஒரு 45+ இருந்தாங்கன்னா நமக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் வந்து இந்த அலைன் ஆகுறதுல ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவங்களும் இது மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கலாமா மேம்? இது ரொம்ப ஒரு காமனான மிஸ்கன்செப்ஷன். லைக் வயசானவங்களுக்கு பிரேசஸ் போட முடியாது, அலைன்மெண்ட் பண்ணிக்கணும்னு விருப்பம் இருந்தாலும் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி இது கிடையாது. இது ரொம்ப காமனான ஒரு மெத்து. ஸோ நம்ம பிரேசஸ் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை அலைனரோ பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சில ஃபேக்டர்ஸ் தான் கன்சிடர் பண்ணணும், நாட் ஏஜ். ஸோ என்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னா நம்மளோட ஆர்த்தோடான்டிக் ஃபோர்ஸஸ்,
அதாவது அந்த பிரேசஸ் பண்ணுறதுக்கு அலைனர்ஸ் பண்ணுறதுக்கோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தான் நம்ம பல்ல ஒரு எத்தி இருக்குன்னா அந்த பல்ல ஃபோர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபோர்ஸ் ப்ரெஷர் கொடுத்து தான் நம்ம ஜா போனில் டூத்தை மூவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்மளோட போன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ போன் ஸ்ட்ரென்த்தை வந்து சில ஃபேக்டர்ஸால் நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். லைக் நம்ம பிளட் டெஸ்ட்டில் நல்ல பிளட் டெஸ்ட் நம்ம பண்ணுறப்போ கால்சியம் மெட்டபாலிசம்லாம் ப்ராப்பராக இருக்கா, கால்சியம் போன் இஸ் மேட் அவுட் ஆஃப் கால்சியம். ஸோ அந்த கால்சியம் வந்து ஏதாவது குறைபாடு இருக்கா, இல்லை சில விமென்க்கு வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் செக் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கிறது நல்லது. ஆல்சோ போன்மே வந்து கொஞ்சம் டென்சிட்டியும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ் லைக் ஆர்த்தரைட்டிஸ் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் வந்து இது வந்து கான்ட்ராஇண்டிகேட்டட் மாதிரி இருக்குமே தவிர ஏஜ் இஸ் நாட் த க்ரைட்டீரியா. நீங்கள் ஒரு ஹெல்த்தியான இண்டிவிஜுவல், போன்லாம் நல்லா இருக்குது, கம்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்குன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர் எக்ஸ்ரேஸ் எடுத்துட்டு டென்டிஸ்ட் கன்சல்டேஷனோட தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகே மேம். லைக் வந்து இப்போ மெட்டல் பிரேசஸ்க்கும் இதுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்ன? ட்ரீட்மெண்ட் வந்து எவ்வளோ சீக்கிரம் மெட்டல் பிரேசஸ் கூட லைக் ஒரு ஒன் இயர் ஆகுதுன்னா இந்த இன்வெசிபிள் பிரேசஸில் எவ்வளோ சீக்கிரத்தில் சரி பண்ண முடியும்? ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டராகவே நடக்கும். பிகாஸ் நம்ம எல்லாமே ப்ரீ பிளான்டு, எல்லாமே வந்து நீங்கள் அலைனர்ஸ்ன்னு சொல்லி வரும்போதே உங்களுக்கு ஒரு ஸ்கேனிங் பண்ணுவோம், இன்ட்ராஓரல் ஸ்கேனிங் பண்ணி டிஜிட்டலாகவே வந்து இப்போ உங்களோட டீத் இப்படி இருக்குது அண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் டீத் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத 3 டைமென்ஷனலாக ஒரு இமேஜ் அண்ட் ஒரு வீடியோவாகவே நம்மளால் ஷோ பண்ண முடியும் பேஷண்ட்க்கு. ஓகே, ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் இந்த மாதிரி மாறிடுறோம் உங்கள் பல்லு இப்படி இருக்கும். ஸோ அது பார்க்குறப்போ மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா நம்ம மெட்டல் பிரேசஸில் அந்த மாதிரி சொல்ல முடியாது. நம்ம ஆர்த்தடான்டிஸ்ட், நம்ம டென்டிஸ்ட்டு ஆர்த்தடான்டிஸ்ட் வந்து டிசைட் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் பிளானை கொண்டு போவாங்க. சம்டைம்ஸ் டியூரிங் த எண்ட் ஆஃப் த ப்ரொசீஜர் பேஷண்ட்க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ இது வந்து முன்னாடியே தெரியறனால பேஷண்ட்டுமே அவங்களோட இன்புட்ஸும் கொடுக்கலாம். எனக்கு இன்னுமே கொஞ்சம் பல்ல வந்து மூவ் பண்ணுங்க, அந்த மாதிரி பேஷண்ட்ஸோட இன்புட்மே வந்து இதுல வந்து பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் கம்பேரிங் யுவர் மெட்டல் கன்வென்ஷனல் பிரேசஸ்ல இந்த இன்வெசிபிள் பிரேசஸ் கொஞ்சம் ஃபாஸ்டராகவே, ஈவன் ஏதாவது ஒரு 1 இயர் எடுக்குதுன்னா இட் வில் டேக் ஒரு 6 to 10 monthsலேயே நம்ம ஃபாஸ்டராகவே வந்து நம்ம பண்ணிக்க முடியும். ஓகே மேம். அண்ட் இன்னொரு பெரிய கேள்வி, இது இவ்வளோ அட்வான்ஸ்டாக வந்து இருக்கும்போது இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோ, நார்மலான பீப்புளால் இதை அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய டவுட்ஸ் இருக்கும். அதை பற்றி சொல்லுங்கள் மேம். அஃப்கோர்ஸ் இது கொஞ்சம் காஸ்ட்லி தான் பிகாஸ் ஆஃப் த மெட்டீரியல் அண்ட் அந்த நிறைய ஃபேக்டர்ஸ் ப்ளே பண்ணுது இல்லையா, அந்த சாஃப்ட்வேர்ஸு, இந்த ஸ்கேனிங், அந்த மாதிரியான விஷயங்கள்னால இது வந்து கொஞ்சம் டெஃபினெட்லி இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் இதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கிறனால அந்த காஸ்ட் வந்து இட்ஸ் ஒர்த் இட். ஸோ இவ்வளோ அட்வான்டேஜஸில் இவ்வளோ ஸ்மூத்தாக கம்ஃபர்டபுளாக நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறோம், ஒரு ப்ரிசைஸாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ, இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கிறப்போ நீங்கள் கொடுக்குற நம்மளோட பேஷண்ட் பே பண்ணுற சார்ஜஸ்க்கு இது வந்து ஒர்த் இட் அப்படின்னு தான் சொல்லலாம். கிளியர் அலைனர்ஸ்க்கு எவ்வளோ காஸ்ட்டு அப்படின்னு பிளண்டாக கேட்பாங்க. ஸோ இதில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்க்கும் டிஃபர் ஆகும். சில பேர் மைல்டு கேப்ஸோடு வருவாங்க, சில பேர் சிவியர் க்ரௌடிங்கோடு வருவாங்க. ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் சார்ஜஸ் வேரி ஆகும். நீங்கள் என்ன பிராண்ட் சூஸ் பண்ணுறீங்க, எந்த டென்டிஸ்ட்டை போகிறீங்க, எந்த கிளினிக், ஆல்சோ அது கூட நம்ம வந்து சார்ஜஸ் வந்து டிஃபர் ஆகும். ப்ளஸ் எவ்வளோ செட் ஆஃப் அலைனர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணி அலைனர்ஸ் வந்து டீத் கரெக்ஷன் வந்து நம்ம பண்ணிக்கிறோம். அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஷண்ட்க்கு வந்து ஒரு 10 sets வந்திருக்கு அப்படின்னா சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 15 sets 20 sets அந்த மாதிரி போகும். சிவியர் கேசஸில் சிவியராக பல்லெல்லாம் ரொம்ப க்ரௌடிங்காக இருக்குது, சிவியர் ப்ரொக்ளைண்டாக இருக்குது, பல்லு ரொம்ப எத்திருக்கு அப்படின்னா நம்ம ஸ்லோவாக தான் கிராஜுவலாக தான் அந்த பல்ல. எனக்கு இன்னொரு டவுட், அவ்வளோ சிவியராக இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதிரியான இன்விசிபிள் பிரேசஸால் சரி பண்ண முடியுமா? அதாவது இப்போ மால் அலைன்மெண்ட், அதாவது மால் அக்ளூஷன் சொல்கிறோம் இல்லையா, பல்லு வந்து ப்ராப்பராக இல்லைன்னா அது மால் அக்ளூஷன் சொல்லுவோம். ஸோ அது வந்து நம்ம 2ஆக கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்கெலிட்டல் மால் அக்ளூஷன், இன்னொன்று வந்து டென்டல் மால் அக்ளூஷன். டென்டல் மால் அக்ளூஷன்னா நம்ம டீத் மட்டும் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அது வந்து டென்டலில் வரும். ஸ்கெலிட்டல் மால் அக்ளூஷன்னா சில பேருக்கு கீழ்த்தடையே பெருசாக இருக்கும், மேல் தடை பெருசாக இருக்கும், மேல் தடை டெஃபிஷியண்ட்டாக இருக்கும், கீழ்த்தடை டெஃபிஷியன்ட். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்கெலிட்டல், நம்மளோட போனில் ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரியானதுக்கு நம்ம கொஞ்சம் சர்ஜிக்கல் கரெக்ஷன்ஸ் பண்ணால் தான் பர்ஃபெக்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டென்டல் ப்ராப்ளம்ஸ், பல்லு மட்டும் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குன்னா நம்ம அலைனர்ஸ் வந்து எந்த பேஷண்ட்ஸ்க்குமே நம்ம ட்ரீட் பண்ணிக்க முடியும். இதில் இருக்க கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜ் இருந்தால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் எந்த மாதிரியான இருக்குது? டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிட முடியாது. பட் ஆனால் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு ஃபேக்டர் என்னன்னா, இது வந்து பேஷண்ட்டோட டிசிப்ளின் வந்து இதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ நிறைய பேர் வந்து எக்ஸைட் ஆகி அலைனர்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி ஸ்கேனிங் பண்ணி நாங்கள் அலைனர்ஸ்லாம் டெலிவர் பண்ணிடுவோம். சின்ஸ் இட் இஸ் ரிமூவபிள், நம்ம பேஷண்ட் நம்ம கிட்ட வாங்கிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் வியர் பண்ணல, ஏன்னா அலைனர்ஸ் வந்து கம்பல்சரி 22 hours கிட்ட நம்ம வியர் பண்ணணும். ஒன்லி நீங்கள் வந்து சாப்பிட்றப்பையும்
ப்ரஷ் பண்ணுறப்ப மட்டும்தான் வந்து அதை ரிமூவ் பண்ணணும். அண்ட் காஃபி டீ அந்த மாதிரி ட்ரிங்க் குடிக்கிறப்போ. ஸோ ஈவன் நம்ம கண்டிப்பாக கம்பல்சரி ஸ்லீப் தூங்குறப்பையும் கம்பல்சரி போட்டிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக டிசிப்ளினாக அவங்க வியர் பண்ணால் மட்டும்தான் டூத் மூவ்மெண்ட் நடக்கும். நம்ம ஸ்பெண்ட் பண்ணி பே பண்ணிவிட்டு நம்ம வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் வியர் பண்ணல அப்படின்னா டூத் மூவ்மெண்ட் டெஃபினட்டாக நடக்காது. ஃபஸ்ட்டு செட்லேருந்து செகண்ட் செட்டுக்கு நீங்கள் மாறுறப்போ ஃபிட் இஷ்யூஸ் வரும், அந்த மாதிரியான சில விஷயங்களும் வரும். அண்ட் ப்ராப்பராகவும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இன்விசிபிள் பிரேசஸ் சூஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற டிப்ஸ் என்னவா இருக்கணும்? நீங்கள் எவ்வளோ காஸ்ட்டு செலவு பண்ணி நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க, நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் ப்ராப்பராக அதை வியர் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் உங்களோட டென்டிஸ்ட் ஏதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா டென்டிஸ்ட்டோட கான்ஸ்டண்ட்டாக கான்டாக்டில் இருங்க. அண்ட் அவங்க சொல்கிற சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கண்டிப்பாக கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். அண்ட் இன்விசிபிளை மிஸ் பண்ணிடக்கூடாது. லைக் அது வந்து ஒரு செட்டு நீங்கள் வியர் பண்ணுறப்போ எங்கேயாவது எஸ்பெஷலி நீங்கள் வெளியில் ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அது வந்து கிளியர் அலைனர்ஸ் மாதிரி இருக்கிறனால நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க எடுத்து இது பண்ணிவிடுவாங்க. ஸோ அலைனர்ஸ்க்குன்னு கொடுக்குற அந்த பாக்ஸில் நீங்கள் வந்து டெடிக்கேட்டடாக அதை ப்ளேஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ப்ளஸ் இது கம்பல்சரி அந்த டியூரேஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரிமூவபிள்ங்கிறனால அலட்சியமாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அது ப்ராப்பராக வியர் பண்ணலைன்னா டூத் மூவ்மெண்ட் வந்து ப்ராப்ளம் வரும் டூத் மூவ்மெண்ட்டில். நம்ம இப்போ இந்த இன்விசிபிள் பிரேசஸ் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்? இன்விசிபிள் பிரேசஸ் வந்து ஒரு பேஷண்ட் வந்து எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னா நீங்கள் டென்டிஸ்ட் ஒரு இன்விசிபிள் ப்ரொவைடரை நீங்கள் கன்சல்ட் பண்ணி அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து உங்களோட டீத்தை வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. லைக் எந்தெந்த டீத்தோட பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கிளினிக்கலாக எக்ஸாமின் பண்ணுவோம். ப்ளஸ் உங்ககிட்ட இன்புட்ஸ் கேட்போம், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், என்ன மாதிரி கரெக்ஷன்ஸ் வந்து நீடட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் ஸ்கேன் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் ஸ்கேன் பண்ணுவோம். இம்ப்ரெஷன்ஸ் வந்து மேனுவலாக நம்ம வந்து வாயில் வந்து ஒரு மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கிடையாது. இப்போலாம் வந்து டிஜிட்டல் ஸ்கேன்ஸ்லாம் வந்துருச்சு, 3D ஸ்கேன்ஸ். நம்ம டீத்தே டச் பண்ணாமல் ஒரு இன்ட்ராவரல் ஸ்கேனர் யூஸ் பண்ணி நம்ம டீத்தே வந்து 3 டைமென்ஷனலாக இன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் நம்ம என்டையர் ஆர்ச்சே வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ அது வந்து 3D ஸ்கேனிங் சொல்கிறது. ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துருவோம். எடுத்துட்டு இப்போ இருக்க உங்களோட பைட்டு அக்ளூஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேரில் அப்லோட் பண்ணுறப்போ இதை வந்து கரெக்ட் பண்ணால் அக்ளூஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு இமீடியட்டாகவே நம்மளுக்கு வந்து காமிச்சிரும் அந்த சாஃப்ட்வேர். ஸோ அதுபடி நம்மளோட அந்த கரெக்ஷன்ஸ்க்கு எத்தனை செட் ஆஃப் அலைனர்ஸ் நமக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான கரெக்ஷன்ஸு அப்படிங்கிறத நம்ம சாஃப்ட்வேரை டிசைட் பண்ணி நமக்கு வந்து ஒரு அவுட்புட் கிடச்சிரும். ஸோ அதை நம்ம பேஷண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு ஓகே இல்லை அவங்களுக்கு வந்து இன்னும் சில கரெக்ஷன்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா அதையுமே நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பேஷண்ட்ஸ் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சார்ஜஸ் வந்து நம்ம பே பண்ணதுக்கப்புறம் லேப்லேருந்து ஃபேப்ரிகேட் ஆகி வரும் இந்த இன்விசிபிள் அலைனர்ஸ்ங்கிறது. ஸோ அந்த பர்டிகுலர் பேஷண்ட்க்கு கஸ்டம் மேடாகி ஃபேப்ரிகேட் ஆகி வரும். ஸோ இதை வந்து நம்ம பேஷண்ட் கிட்ட டெலிவர் பண்ணுவோம். ஸோ டெலிவரியுமே வந்து இமீடியட்டாக நம்ம ஒரு இடத்துல வாங்கி நம்ம பேஷண்ட்க்கு டெலிவரி ஒரு ப்ராடக்ட் கிடையாது. இதுக்குமே வந்து பேக் எண்டில் நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணுவோம். லைக் பேஷண்ட்ஸ்க்கு அட்டாச்மெண்ட் சொல்லிட்டு டீத்லலாம் பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐபிஆர்னு சொல்லுவோம், அதாவது நம்ம பல்ல எத்தி இருக்குது அப்படின்னா அதை பின்னாடி தள்ளுறதுக்கு ப்ராக்சிமல் ரிடக்ஷன், அதாவது பல்லோட சைடை வந்து ரிடக்ஷன், பல்லோட சைட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி அது மூலமாக ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுவோம். லைக் நீங்கள் முன்னாடிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பல் வந்து எத்தி இருக்குது அப்படின்னா பல்லை எடுத்துட்டு தான் பல்ல பிரேசஸ் போடுவோம். அந்த டூத் ரிமூவல்னு சொல்கிறப்ப பேஷண்ட்ஸ் பயந்துருவாங்க இல்லையா. ஸோ இப்போ இருக்க கான்செப்டில் டூத்தை ரிமூவ் பண்ணி அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணாமல் நம்மளோட பல்லோட சைட்ஸையே பல்லோட வித்தையே லைட்டாக மைல்டாக எல்லா பல்லுலையும் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி டீத்தை வந்து நம்ம வந்து அலைன் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் தான் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஃபிட் இஷ்யூஸ் வருதுன்னா நாங்கள் தான் லேபுக்கு கம்யூனிகேட் பண்ணி பேஷண்ட்ஸ்க்கு இது பண்ணுவோம். ஸோ ஃப்ரீக்வெண்ட் டச்சில் வந்து பேஷண்ட்ஸ் என்னதான் இது ஃபாரின் பேஷண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு அவங்க வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு நம்ம போயிடுவாங்க. ஈவன் அப்ராட் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு இது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா அப்ராட்லலாம் இது ரொம்பவே காஸ்ட்லி. ஸோ அப்படி இருக்க பேஷண்ட்ஸுமே வந்து நம்ம கூட ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அலைனஸ் ப்ரொவைடர் கூட நம்ம இருக்கிறது, நம்ம டென்டிஸ்டோட இருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேம் எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணும்போது இப்போ நிறைய இந்த இன்விசிபிள் பிரேசஸ் வந்து நமக்கு ஃபீல்டில் வர ஆரம்பிச்சிருக்கு, நிறைய ஆட்லாம் வருது. இதை பார்க்கும்போது டென்டிஸ்டோட கன்சென்ட் எல்லாமே வந்துட்டு கன்சல்ட் பண்ணாமே போயிட்டு நம்ம அது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு டவுட். ஓகே, இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான கொஸ்டின். ஆக்சுவலி இப்போது இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ப்ராடக்ட் கிடையாது, இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ இது சின்ஸ் இது வந்து ஒரு மெட்டீரியல் தானே, இந்த பேஷண்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுனால இது வந்து இது ரொம்ப ஒரு கமர்ஷியலாக வந்து இது பண்ணி லைக் டென்டிஸ்ட்டே விசிட் பண்ணாமல் உங்களோட வீட்லேயே நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி அதெல்லாம் சில பிராண்ட்ஸ் இது பண்ணுறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னதான் இது ரிமூவபிளாக இருந்தாலும் பேஷண்ட்டே வியர் பண்ணி ட்ரீட்மெண்ட்ஸ் நடந்தாலுமே
டெஃபினட்டாக ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லையாவது நம்மளோட டென்டிஸ்டோட நீடு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக ஒரு டீலர் அந்த மாதிரி பண்ணி காஸ்ட்டை கட் டவுன் பண்ணுறதுக்கு பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாவது நடுவில் ப்ராப்ளம்ஸ் வரப்போ உங்களுக்கு எந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணுறதுனே தெரியாது. ஸோ ப்ராப்பரான உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வந்து டெஃபினட்டாக அதில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டென்டல் கிளினிக் போய் டென்டிஸ்ட்டை கன்சல்டேஷனில் பண்ணுற பிராண்ட்ஸ்மே வந்து ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் பிராண்டாக தான் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அவங்களோட சப்போர்ட் இருக்கிறப்போ இன்கேஸ் ஏதாவது நடுவில் ப்ராப்ளம் வருதுன்னா டெஃபினட்டாக வந்து அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களா போய் ஒரு அலைனர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்போ இது வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான சப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்காது. அந்த மாதிரி நிறைய கேஸ்மே வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. நிறைய டென்டிஸ்ட் சைட்லேருந்துமே வந்து அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பெட்டர் நம்ம டென்டிஸ்ட் கன்சல்டேஷனில் பண்ணிடுறது தான் பெஸ்ட். ஓகே, ஏன்னா இப்போ பார்க்கும்போது நம்ம இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு பிராண்ட் இருக்குது, ஸோ இது மாதிரி வாங்கி போட்டிங்க எல்லாருக்குமே அந்த ஒரு மைண்ட் சேஞ்ச் ஆகிடும். மைண்ட் வாஷ் பண்ணி அதை வாங்க வச்சிடுறாங்க. ஸோ அதுக்கு இருக்க பிளாக் கிளாஷ் வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால இந்த கொஸ்டின் அவங்க கிட்ட கேட்டேன். கண்டிப்பாக. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணுமா? ஸோ அந்த இன்விசிபிள் பிரேசஸை நான் சொன்ன மாதிரி ஒன்லி ப்ரஷிங் அப்பையும் ஏதாவது நீங்கள் சாப்பிட்றீங்க, காஃபி டீ குடிக்கிறீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரிமூவ் பண்ணுறப்போ நீங்கள் ப்ரஷ் பண்ணுறீங்க, மார்னிங் எந்திரிக்கிறீங்க, அலைனர்ஸ் போட்டு எந்திரிக்கிறீங்க, ப்ரஷ் பண்ணுறதுக்கு ரிமூவ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு மவுத் வாஷ் ஃப்ளாஸிங்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அலைனர்ஸுமே வந்து நீங்கள் ஜென்டிலாக ஒரு ரன்னிங் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ப்ரஷ் பேஸ்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா பேஸ்ட்டில் வந்து அப்ரெசிவ்ஸ் இருக்கும், அதில் வந்து ஸ்க்ராச்சஸ் விழுகும். ஸோ நீங்கள் ஏதாவது ஈவன் ஒரு சிங்கிள் ட்ராப் ஆஃப் உங்களோட ஹேண்ட் வாஷ் ரொம்ப மைல்டான ஒரு ஜென்டில் சொல்யூஷனில் தான் அதை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். அலைனஸ் கிளீனிங் சொல்யூஷன் கூட இருக்குது. ஸோ அது இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கேஸில் நீங்கள் வாட்டர் வச்சே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். பிளெயின் வாட்டர்லேயே க்ளீன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ரொம்ப ஜென்டிலாக இருக்கணும். ஏன்னா இது ஃப்ளெக்சிபிளாக இருந்தாலுமே ரொம்ப ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அலைனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். பட் ஆனால் ரொம்ப ஹார்டாக ஹேண்டில் பண்ணுறப்போ பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகே, இது வந்து நம்ம மந்த்லி வந்து நம்ம சைஸ் மாற நம்ம ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து 2 வீக்ஸ் ஒரு அலைனர் செட் ஆஃப் அலைனர்ஸ் போடுவோம். சில பேருக்கு வந்து 1 வீக் ஒரு அலைனர், அந்த மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ். பட் நிறைய பேர் அலைனர்ஸில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரே அலைனர் தான் அவங்களோட என்டையர் டூத் மூவ்மெண்ட்லேயே வியர் பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. செட் ஆஃப் ட்ரேஸ் வரும். அதாவது ஒரு ஃபஸ்ட்டு கரெக்ஷனில் ஒரு செட் ஆஃப் ட்ரேனா ஒரு 2 வீக்ஸில் டூத் அது ஒரு மூவ் பண்ணி ஒரு பிளேஸ் பொசிஷனுக்கு கொண்டு போயிடும். ஸோ அதோட ஜாப் வந்து இட் இஸ் டன். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் அலைனர்ஸை வியர் பண்ணணும். ஸோ அப்போ அந்த டூத் பொசிஷனில் தான் அது இன்னொரு ஒரு பொசிஷனுக்கு சேஞ்ச் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கிராஜுவலாக ஒவ்வொரு செட் ஆஃப் அலைனர்ஸ் வந்து டூத் மூவ்மெண்ட் நடக்கும். ஸோ அப்படின்னா ஒரு செட் ஆஃப் அலைனர்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் சேஞ்ச் பண்ணுவாங்க? இல்லை, உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து விசிட் பண்ணலாமே தவிர இது வந்து ப்ராப்பராக அடாப்ட் ஆகுது, செட் ஆகுது, எந்த இஷ்யூஸுமே இல்லைன்னா நீங்கள் டென்டிஸ்ட் எப்போ சொல்கிறாங்களோ அப்போ கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஸோ எங்களுக்கு இருந்து ரொம்ப சின்ன பேசிக்கான டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் டைமிங் மேம். தேங்க்யூ ஸோ மச்.